அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم عسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم إلى آخر آية. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء كتب المرسلين தாஜில் உம்மத்தி ஷஃபியுல் முதுனிபீன் ஷஃபியுல் யௌமல் கியாமத்தி அல்லாஹு யாகாதி பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். அகிலத்தை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய உலகெங்கும் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன்னுடைய அருளை இந்த உலகத்திலும் எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. நாளை மறு உலகிலும் உன்னுடைய பேரருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் அதற்கு தகுந்த வழிகளையும் எங்களுக்கு காட்டுவாயாக. நோய் நொடிகள் கஷ்டங்கள் சிரமங்கள் மன உளைச்சல் இவைகளிலிருந்து பாதுகாத்து நிம்மதியாக சுபீட்சமாக வாழக்கூடிய பாக்கியத்தை முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் தந்து அருள் புரிவாயாக. அல்லாஹ்வினுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களே, நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எந்த மனிதனை ரொம்ப பிடிக்கிறான், ரொம்ப நேசிக்கிறான், அல்லாஹ் எந்த மனிதனை வெறுக்கிறான், எந்த செயல் இருந்தால் வெறுக்கிறான் என்று மட்டுமல்ல, நாம் பார்க்கின்ற பொழுது இறைவனிடத்தில் எத்தனையோ பேர்கள் கூட சொல்லுவது உண்டு, நான் எத்தனையோ பல கோரிக்கைகளை பல தேவைகளை இறைவனிடத்தில் கேட்பது உண்டு. ஆனால் அந்த தேவைகள் காரியங்கள் சில காரியங்கள் நடந்திருக்கின்றன, சில காரியங்கள் நிகழவில்லை என்றெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு வந்திருக்கின்றன. அவைகள் சம்பந்தமாக அதற்கு தகுந்த வினாக்களையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு யாரை பிடிக்கும் அப்படி சொன்னால், பொதுவாக நீங்கள் பார்த்தீங்களாக்க படைப்புகளிலேயே சிறந்த படைப்பு யாருங்க? மனிதர்கள் தான், எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. அப்போ இறைவனுடைய படைப்புகள் பல விதங்கள் இருந்தாலும் அந்த படைப்புகளில் இறைவனுக்கு பிடித்தமான படைப்பு மனித படைப்பு தான். அதை அல்லாஹ் வேற ஒரு இடத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த மனிதர்களில் யாரை இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது அல்லாஹ்வுக்கு பிடிக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களிடத்தில் என்ன நற்குணம் இருக்கும், என்ன நற்செயல்கள் இருக்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த மனிதரை இறைவனுக்கு பிடிக்கும் என்று சொன்னால், யார் ரப்பை பொருந்தி கொள்கிறார்களோ. எப்படிங்க? ரப்பை யார் பொருந்தி கொள்கிறார்களோ, பொருந்தி கொள்கிறார்கள் என்று சொன்னால், இறைவன் கொடுப்பதை இறைவன் நடக்க செய்வதை யார் பொருந்தி கொள்கிறார்களோ அந்த மனிதனை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படிங்க?
உலகத்தில் நம்மவர்களுக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறான். நல்லதையும் கொடுத்திருக்கிறான், கெட்டதையும் கொடுத்திருக்கிறான், குறைவாக கொடுத்திருக்கிறான், நிறைவாக கொடுத்திருக்கிறான். அத்தனைகளையும் யார் பொருந்தி கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். எப்படிங்க? சொர்க்கம் என்பது உயர்வானது. எப்படிங்க? சொர்க்கம் என்பது உயர்ந்த அந்தஸ்துக்கு உரியது. அந்த சொர்க்கத்தை காட்டில் உயர்ந்த அந்தஸ்து ஒன்று இருக்கிறது. என்னங்க? ரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தம். அப்ப யார் அல்லாஹ் கொடுக்கக்கூடியதை பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்தி அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், சொர்க்கத்தையும் தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்தி ஒரு மனிதனுக்கு எப்ப கிடைக்கிறது? இறைவன் கொடுத்ததை திருப்தி கொள்வது, பொருந்திக் கொள்வது. நாம பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், சிலர்கள் நினைப்பார்கள், எனக்கு இந்த காரியங்கள் நடந்தால் நன்றாக இருக்குமே, எனக்கு இந்த காரியங்கள் நடந்தால் நன்றாக இருக்குமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னதாக ஹதீஸ குதுஸியிலே பார்க்கிறோம். மனிதன் சொல்லுகிறான், எனக்கு இந்த காரியங்கள் நடந்தால் நன்றாக இருக்குமே என்று. அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து கேட்கிறான், நீ ஒன்று நடக்கணும் என்று நினைக்கிறாய், நான் ஒன்று நினைக்கிறேன், அது நடக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். நீ ஒரு காரியத்தை நடைபெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், நான் நினைக்கிறேன் அந்த காரியம் நடைபெறக்கூடாது என்று. அப்ப யாருடைய காரியம் நடைபெறும் என்று சொன்னால், அல்லாஹ் எதை நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப மனிதா, நீ நினைப்பதன் மூலமாக எந்த காரியத்தையும் நீ சாதிக்க முடியாது. அல்லாஹ் நினைக்கக்கூடிய காரியம்தான் நிச்சயமாக நடக்கும். ஆகையினால் அந்த காரியத்தை, அந்த செயல்பாடை யார் பொருந்திக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். எப்படி என்று நான் பார்க்கின்ற பொழுது, சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஜுரம் வரும். எப்படிங்க? பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வரும். அப்படி காய்ச்சல் வரக்கூடிய தருணத்தில், அந்த காய்ச்சல் வந்த பெரியவங்களுக்காக இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்காக இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? மாத்திரை கொடுப்போம், டானிக்கை சிறப்பு கொடுப்போம், இன்னும் சொல்ல போனால் ஊசி போடுவோம். என்னங்க? அப்போ காய்ச்சல் வந்தால் சின்ன பிள்ளைகளுக்கு மருந்தை கொடுப்போம், டானிக்கை கொடுப்போம், ஊசியை போடுவோம். எதுக்காக? அது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் விடுவதற்காக, அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு அவர்களுக்கு காய்ச்சல் நீங்குவதற்காக மருந்தை கொடுப்போம். ஆனால் அப்படி ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்து மருந்தை கொடுக்கிறார்கள், டானிக்கை கொடுக்கிறார்கள், ஓரளவுக்கு என்ன செய்கிறது? தேறி வருகிறது. இப்படி தேறி வரக்கூடிய தருணத்தில் அந்த குழந்தை தெருவிலே ஒரு சப்தத்தை கேட்கிறது. என்ன சப்தத்தை? ஐஸ்கிரீம் விற்கக்கூடிய அந்த சப்தத்தை குழந்தை காதில் கேட்கிறது. கேட்ட உடனேயே காய்ச்சலாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை தாயிடத்தில், தந்தையிடத்தில் கேட்கிறது. எப்படி கேட்கிறது? எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கள் என்று முரண்டு பிடிக்கிறது. ஆனால் அந்த குழந்தைக்கு காய்ச்சல் நீங்க வேண்டும் என்பதற்காக, ஜுரம் போக வேண்டும் என்பதற்காக அந்த தாய் மாத்திரைகளை எல்லாம், மருந்துகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய், அந்த குழந்தை கேட்ட உடனே ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்களாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அந்த தாய் தந்தைக்கு தெரியும், இந்த ஜுரமாக இருக்கக்கூடிய, காய்ச்சலாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தால் காய்ச்சல் இன்னும் அதிகமாகும். யாருக்கு தெரியும்? தாய்க்கும் தந்தைக்கும் தெரியும். ஆனா குழந்தைக்கு தெரியுமா? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜுரம் அதிகமாகும் என்று குழந்தைக்கு தெரியுமா? குழந்தைக்கு தெரியாது. ஆனால் குழந்தை என்ன நினைக்கும்? இந்த ஐஸ்கிரீம் தான் நமக்கு சாப்பிடுவதுதான் நன்மை, நலவு என்று நினைக்கும். ஆகையினால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த குழந்தையை போல நீங்கள் இருக்கிறீர்கள், நான் தாய் தந்தையை போல இருக்கிறேன். எப்படி? குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குது, தாய் தந்தை அது கொடுக்க கூடாது என்று மறுக்கிறாங்க. அப்ப அதே போல சில காரியங்களை நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்கள், அந்த காரியத்தை நான் உங்களுக்கு நிறைவேற்றினால் அந்த குழந்தைக்கு எப்படி இடையூறு ஏற்படுமோ, தொந்தரவு ஏற்படுமோ,
அதே போன்று தொந்தரவு ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த காரியங்களை உங்களுக்கு நடத்தாமல் அப்படி நிப்பாட்டி வைக்கிற யாருங்க? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி அந்த குழந்தைக்கு கொடுத்தால், ஐஸ்கிரீம் கொடுத்தால் காய்ச்சல் இன்னும் அதிகமாகும். நீங்கள் எவ்வளவோ கோரிக்கைகளை, தேவைகளை எல்லாம் என்னிடத்தில் கேட்கிறீர்கள், கொடுக்காமல் இல்லை. எந்த ஒரு மனிதனுக்கும் இறைவன் கொடுக்காமல் இல்லை, கொடுக்கிறான். சில காரியங்களை உடனே கொடுக்கிறான், சில காரியங்களை பிற்படுத்தி கொடுக்கிறான், சில காரியங்களை கொடுக்காமல் இருப்பான். அதற்கு கூடிய கூலி நாளை மறுமையிலே கொடுப்பான். ஆக கொடுக்கத்தான் செய்வான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நாம என்ன நினைக்கிறோம்? இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கைக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே, இறைவன் நிறைவேற்றவில்லையே என்று அந்த குழந்தையை போல நாம் நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தாய் தந்தையுடைய ஸ்தானத்தில் இருந்து பார்க்கிறான். இந்த காரியத்தை நிறைவேற்றினால் உங்களுக்கு இடையூறு ஏற்படும், கஷ்டம் ஏற்படும், சோதனை ஏற்படும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், யாராவது உங்களிடத்தில் சொன்னார்களா அந்த காரியம் நீங்க நினைக்கிறீர்கள் இந்த காரியம் நடந்தால் அது நன்மைதான் என்று யாராவது உங்களிடத்தில் சொன்னார்களா? கிடையாது. எப்படிங்க? ஒரு காரியத்தை நான் அல்லாஹ் இடத்துல கேட்கிறேன், அல்லாஹ் நிறைவேற்றல, பிற்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்ப யாராவது என்னிடத்தில் அந்த காரியம் நடந்தால் அதாவது 100க்கு 100 அது உங்களுக்கு சந்தோஷத்தை தான் தரும் என்று யாராவது சொன்னார்களா? இல்லையே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அசான் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லகும், ஒன்றை நீங்கள் வெறுப்பீர்கள், வஹுவ அது கைருல் லகும், அது உங்களுக்கு நல்லவா இருக்கும், உங்களுக்கு தெரியாது. வஅசான் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லகும், ஒன்று நடக்கணுமே அப்படின்னு பிரியப்படுவீங்க, அது நடந்தா ஃபகுவ ஷர்ருல் லகும், அது உங்களுக்கு கெடுதியாக இருக்கும். வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ் சொல்றேன் பாருங்க, எப்படி? வல்லாஹு அல்லாஹ்வாக யஅலமு அறியக்கூடியவனாக இருக்கிறான், அன்தும் நீங்கள் லா தஅலமுன் அறியாதவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன தெரிகிறது? அல்லாஹ்ட்ட கேட்கிறோமே, இந்த காரியத்துக்காக கேட்கிறோமே, இதுக்காக நம்ம மீண்டும் மீண்டும் கேட்கிறோமே, அல்லாஹ் நிறைவேற்றவில்லையே என்று நாம் வருத்தப்படக்கூடாது. அதை நாம் பொருந்தி கொண்டால் அல்லாஹ் அவர்களுடைய திருப்தியை தருகிறான். அது மட்டுமல்ல, அது நடந்தால் நம்மவர்களுக்கு அது ஒரு இடையூறு ஏற்படும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அதை தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான். நம்ம பார்க்கிறோம், மூசா அலைஹி வஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் என்ன செஞ்சாங்க? மூசா அலைஹி வஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அதாவது ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஃபிரௌன் என்ன செஞ்சான்? அதாவது கொலை செய்து கொண்டே இருந்தான். எங்காவது ஆண் குழந்தை ஹாஸ்பிட்டல்லையோ வீட்டிலையோ எங்கேயாவது ஆண் குழந்தை பிறந்த செய்தி கேள்விப்பட்டா ஃபிரௌன் கொலை செஞ்சிருவான். பச்சை குழந்தைன்னா பார்க்க மாட்டான். என்ன காரணம்? பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை உங்களுடைய ஆட்சிக்கு வேட்டு வைக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகையினால் பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் குழந்தைகளையும், அது வசதியானவங்களோ இல்லையோ யாராக இருந்தாலும், ஆண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த செய்தியை கேள்விப்பட்டு பிறகு கொலை செஞ்சிருவான். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில், இப்படிப்பட்ட தருணத்தில் மூசா நபி பிறக்கிறாங்க. எப்படிப்பட்ட தருணங்க? ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஆண் குழந்தைகளை பூரா கொலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மூசா நபி பிறக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? மூசா நபியையும் கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுங்களா? நாம ஒன்று நாடுவோம், அல்லாஹ் ஒன்று நாடுவான். அப்ப மூசா நபியுடைய தாய் பயந்தாங்க. ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ் எனக்கு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கிறான், இந்த குழந்தையும் அந்த ஃபிரௌன் கொண்டு விடுவானே என்று பயம், பதட்டம், படபடப்பு மூசா நபி தாயாருக்கு. அப்ப அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுங்களா? அல்லாஹ் பாருங்க, நாம ஒண்ணு நினைக்கிற அல்லாஹ் எப்படி நடத்துற பாருங்க. மூசாவுடைய அலைஹி வஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு அல்லாஹ் சொன்னா, எம்மா நீங்க உங்களுடைய குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு நைல் நதியில போட்டுருங்க. எப்படிங்க? இப்ப நம்ம பிறந்த குழந்தைய ஒரு வாய்க்கால்ல ஒரு பெட்டியில வச்சு போட்டுருவோமா? போட்டு விடுவோமாங்க? பெண்களுக்கு வந்துருமா? மனசு வந்துருமா? அல்லாஹ் சொல்றான், நீங்க போட்டுடுங்க. அப்ப என்ன ஆகும்? பதறுது, பதட்டமா இருக்கு அந்த அம்மாவுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான்,
அப்ப அல்லாஹ் என்ன அந்த நைல் நதியில அந்த குழந்தை மிதந்து மிதந்து வருது, அப்படியே வந்துகிட்டே இருக்குது. யாருங்க அந்த குழந்தை? மூசா நபி அப்படியே நைல் நதி பெட்டியில் அப்படியே வர்றாங்க. வரக்கூடிய தருணத்தில் எங்க வந்துருச்சு, அப்படியே ஒவ்வொரு இடமா வந்து வந்து ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு வந்துருச்சு. எப்படிங்க? ஃபிரௌனுடைய அரண்மனைக்கு அந்த நதியில வந்து வந்துருச்சு, அந்த பெட்டி வந்துருச்சு. இப்ப ஃபிரௌனுடைய மனைவி பார்க்கறாங்க, என்னடா ஒரு பெட்டி வருது, அந்த பெட்டியில குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை பார்த்தா அழகா இருக்கு. எப்படிங்க? சில பேர்த்துக்கு 3 புள்ள இருக்கும், 4 புள்ள இருக்கும், இருந்தாலும் பக்கத்து வீட்டு புள்ள வேற புள்ள ஒரு பிறந்து இருந்தாலும் அது அழகா இருந்தா அந்த பிள்ளை கொஞ்சுவாங்க. காரணம் அல்லாஹ் தஆலா அது தனி ஒரு பாசத்தை கொடுத்திருக்கான். எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் பக்கத்து வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், நமது பேர பிள்ளைகளாக இருக்கட்டும், கொஞ்சத்தான் செய்வோம். அப்ப அதே போல ஆசியா அம்மா பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, இந்த பெட்டியில குழந்தை இருக்கிறது அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு அப்படின்னாங்க. காரணம் நம்ம பார்த்துக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலை, ஃபிரௌனு ஆண் குழந்தை கொலை செய்து கொண்டிருக்கிறான். இப்ப ஆசியாமா பார்க்கறாங்க, ஒரு ஆண் குழந்தை உயிரோடு பெட்டியில இருக்கு, அழகா இருக்குது. இப்ப என்ன செய்றாங்க, ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க, இந்த குழந்தைய நாம எடுத்துக்கலாங்க. எப்படிங்க? இந்த குழந்தைய நாம எடுத்துக்கலாம், அழகா இருக்கு, இந்த குழந்தைய நாம வளர்ப்போம், அந்த குழந்தை நமக்கு சந்தோஷத்தை தரும், மகிழ்ச்சியை தரும் என்று ஃபிரௌனிடத்தில் என்ன செய்றாங்க, அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம பார்க்குறோமா இல்லையா, ஒரு பெண்ணு நினைச்சா எப்படிப்பட்ட ஆணையும் மாற்ற முடியும். அந்த ஃபிரௌனுடைய என்ன எல்லா ஆண் குழந்தை கொலை செய்கிறது. அந்த எண்ணத்தை எப்படி மாத்துறாங்க ஆசியாமா, அந்த ஃபிரௌனிடத்தில் சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லி மாத்துறாங்க. மாற்றி அந்த குழந்தையை எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வரலாறு சொல்லலை, செய்திக்காக கோடிட்டு மட்டும் காட்டுறேன், வரலாறு சொல்லக்கூடிய நேரம் அல்ல இது. அப்ப குழந்தையை எடுத்தா அந்த குழந்தை பால் குடிக்க மாட்டேங்குது. அந்த காலத்துல பால் ஊட்டுற தாய்கள் இருந்தாங்கல்ல, அந்த காலத்துல பால் ஊட்டுகிற தாய்மார்கள் இருந்தாங்க. அப்போ பல தாய்மார்களை எல்லாம் அழைச்சி பால் கொடுக்குறாங்க, அந்த குழந்தை இல்லை. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா அவங்க அந்த குழந்தை குடிச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அந்த தாயை அழைச்சாங்க, குழந்தை பால் குடிச்சிருச்சு. அது யாருங்க? மூசா நபியுடைய தாய். அப்ப நான் என்ன சொல்லுகிறேன், வரலாறு சொல்லவில்லை. மூசா நபி அவங்களுடைய சரித்திரம் என்ன சொல்லுகிற, ஃபிரௌன் பிறக்கக்கூடிய அத்தனை ஆண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டே இருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட தருணத்திலே அல்லாஹ்வுடைய நாட்டம், நீ ஆண் குழந்தைகளை கொலை செய்து கொண்டே இருக்கிற, உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய மடியில வைத்து நான் வளர்க்குகிறேன். அப்ப என்ன தெரிகிறது, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். ஃபிரௌன் என்ன நினைச்சா, ஆட்சிக்கு நமக்கு ஆபத்து ஏற்படும் என்று ஆண் குழந்தைகளை கொலை செய்தான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த ஃபிரௌனை, அந்த மூசா நபியை அவனுடைய மடியிலே ஆசியாமாவுடைய மடியிலே வைத்து வளர்த்தான் என்று சொன்னால், நாம் நாடுகிறது நடக்காது. அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும், அதுதான் சிறந்ததும் கூட. இன்னும் நாம பார்க்கின்ற பொழுது, ஹன்னா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. எப்படிங்க? ரொம்ப காலமாக குழந்தை இல்லை. நம்ம பார்க்குறோமா இல்லை? எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னால், இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் என்ன செய்கிறாங்க, பல கஷ்டங்களுக்கு பல சிரமங்களுக்கெல்லாம் ஆளாயிருக்கிறாங்க. இந்த காரியம் நடந்தால் நல்லா இருக்குமே, இது நடக்க மாட்டேங்குது அப்படிங்க, அதற்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறார்கள். அந்த தருணத்திலே அவர்கள் சில நேரங்களில் அதாவது கவலையினுடைய உச்சக்கட்டத்துக்கு கூட போயிடுறாங்க. ஆக அதற்கு ஒரு ஆறுதலாகத்தான் நான் சொல்லுகிறேன். மரியம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவருடைய தாயார் தான் ஹன்னா அலைஹி வஸலாம். அவங்களுக்கு ரொம்ப காலமாக குழந்தையே இல்லை. ஹன்னா அவங்களுக்கு குழந்தையே இல்லை. அப்போ குழந்தை இல்லைன்ற உடனேயே என்ன செஞ்சாங்க, சில நேரங்களில் பார்க்குறாங்க, குருவியை பார்க்குறாங்க. குருவி தன்னுடைய குஞ்சுக்கு உணவு ஊட்டுது. இப்போ இதெல்லாம் பார்த்து ஹன்னா என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, இறைவா எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா, அதாவது இறை பணிக்காக பள்ளிவாசலுடைய சேவை செய்வதற்காக அந்த ஆண் மகனை நான் அர்ப்பணம் செய்து விடுவேன். எப்படிங்க? ஹன்னா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க என்ன கேட்குறாங்க, அல்லாஹ் இடத்தை கேட்குறாங்க, இறைவா எனக்கு ஒரு ஆண்
குழந்தை கொடுத்தால் அந்த ஆண் குழந்தையை பள்ளிவாசலுக்கு இறை பணிக்காக, அதாவது நான் வக்ஃபு செய்து விடுகிறேன் எனக்கு பிறக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை அப்படின்னு என்ன செய்யறாங்க, அண்ணா அவங்க என்ன செய்யறாங்க, நேர்ச்சி செய்யறாங்க, எல்லா இடத்துல கேட்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அந்த ஹன்னா அவங்களுக்கு, யாருங்க, இம்ரான் ஹன்னான் அந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுத்தான். என்ன குழந்தையை கொடுத்தான்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவன் அந்த பெண்ணை கொடுத்தான். அப்ப அவங்க கேட்கிறாங்க, ஹன்னா அவங்க கேட்கிறாங்க, இறைவா நான் உன்னிடத்திலே கேட்டதோ ஆண் குழந்தை, ஆண் குழந்தையை கொடுத்தால் இறை பணிக்காக நான் வக்ஃபு செய்கிறேன் என்று நான் உன்னிடத்திலே கேட்டேன். நான் கேட்டதோ ஆண் குழந்தை, நீ கொடுத்ததோ பெண் குழந்தை. என்கிற பொழுது அல்லாஹ் சொன்னா, நீ கேட்கக்கூடிய ஆண் குழந்தையை காட்டில் இந்த பெண் குழந்தை சிறந்தது. நீ என்ன நினைக்கிறாய்? ஆண் குழந்தை வேணும், அதுதான் சிறப்பு என்று நினைக்கிறார். நான் நினைக்கிறேன் உனக்கு பெண் குழந்தை கொடுப்பதுதான் சிறப்பு மட்டுமல்ல, அந்த பெண் குழந்தை மற்ற பெண்களுக்கெல்லாம் சிறந்த பெண்மணி என்று சொல்லிவிட்டு, அந்த பெண்ணு தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மட்டுமல்ல, அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். எதற்காக சொல்ல வருகிறேன் சொன்னால், நான் ஒன்றை நாடுவேன், நாடி அல்லாஹ் இடத்தை கேட்பேன். எப்படி? அல்லாஹ் இடத்துல இருக்கிறம் ஏந்தி கேட்பேன், யா அல்லாஹ் அந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடு, அந்த காரியத்தை நடத்தி கொடு என்று கேட்பேன். ஆனா அல்லாஹ் அந்த காரியத்தை நிறைவேற்றினால், நடத்தி கொடுத்தால் இந்த மனிதருக்கு நன்மையா தீமையா, நலவா இல்ல கெடுதியா என்பதை நாம் அறிய மாட்டோம், அவன் அறிந்தவன். அப்படி நடக்கக்கூடிய தருணத்தில் எது நடந்தாலும் இது ரப்பு எனக்கு கொடுத்தது, அதை பொருத்தி கொண்டால் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். எப்படிங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் கில்லுர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களும் என்ன செய்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றா, நீங்க இன்னும் சில பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. யாருங்க? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றா, நீங்க இன்னும் சில பாடங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்படிங்க? அப்ப அந்த பாடத்தை நான் யார்கிட்ட போய் கற்றுக்கிறது? அப்ப அல்லாஹ் சொல்றா, ஹிந்துரு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட போய் கற்றுக்கங்க. யார்கிட்ட? 16வது ஜூஸுல் சூர், இன்னைக்கு கவுஃப் ஓதுனோம்ல, அந்த கவுஃப்லயே என்ன செஞ்சிருக்கும், வரலாறுகள்லாம் பதியப்பட்டிருக்கிறேன். அப்ப ஹிந்துரு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட போய் நீங்க என்ன செய்ய, நீண்ட சரித்திரத்தை சொல்ல நோக்கம்ல, செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அப்போ ஹிந்துரு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள போய் சந்திச்சாங்க, 2 பேரும் போறாங்க. அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஹிந்துரு அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நல்ல கப்பலை ஓட்ட போடுறாங்க. எப்படிங்க? நல்ல கப்பல். இப்போ நாமளே பார்க்குறோம், ஒரு கார் நிற்கிது, அப்படி கார் நிற்கக்கூடிய தருணத்தில் யாராவது நெகத்தை வச்சு கிழிச்சா நம்ம பார்த்துட்டு வருவோமா? ஏப்பா தம்பி இது மாதிரி செய்கிற, கேட்போமா கேட்க மாட்டோமா? சொல்லுங்க, கேட்போமா கேட்க மாட்டோமா? ஒரு கார் இருக்கிறது, அல்லது ஒரு வீடு நல்ல பெயிண்டில் அடித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த வீட்டில் போய் யாராவது ஒரு குச்சியை வச்சு ஏதோ ஒரு கிழிச்சிக்கிட்டு இருக்கா, நாம் அப்படி வர்ற வழியில் பார்க்குறோம், நம்ம என்ன செய்வோம்? ஏப்பா தம்பி இது செய்கிற, இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படி கேட்போம்ல. அப்போ அதே போல நல்ல கப்பல், அந்த கப்பலை போய் என்ன செய்யறாங்க? ஹிந்துரு அலைஹிஸ்ஸலாம் ஓட்டப்படுறாங்க. மூசா நபி கேட்குறாங்க, என்னங்க நீங்க நல்ல கப்பல், அதை போய் ஓட்ட போறீங்களே, ஓட்டப்பட்டா அந்த கப்பலுக்காரங்களுக்கு என்ன செய்யும்? இடைஞ்சலா போயிருமே, இது மூலியமா அவங்க எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இவ்வளவு பெரிய ஒரு சோதனை நீங்க ஏற்படுத்துறீங்களே அப்படிங்கிறாங்க. அதற்கு அடுத்து என்ன செய்யறாங்க? ஒரு குழந்தைய கொலை செய்யறாங்க. இதனுடைய நீண்ட வரலாறு. அப்ப கப்பலை ஏன் ஓட்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அரசர் இருக்கிறான். எப்படிங்க? வீணா போன ஒரு அரசர் இருக்கான், அவன் நல்ல கப்பல் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அத்தனைகளையும் அபகரித்து கொண்டே வருகிறான். இந்த கப்பலோ என்ன செய்யுது? ஒரு ஏழைக்கு உரியது. இந்த கப்பலை அந்த அரசன் அதாவது பறித்து கொண்டால் அந்த ஏழை ரொம்பவும் என்ன செய்வான்? சிரமத்திற்கு ஆளாகி விடுவான். ஆகையினால் கப்பலில் ஓட்டை இருந்தால் அந்த அரசன் பார்த்து விட்டு என்ன செய்தோ சென்று விடுவான். ஆகையினால அவனுடைய நலனை கருதி என்ன செய்ய ஓட்ட போட்டனே தவிர என்ன செய்யல, ஓட்ட போடணும்னு போடல. அப்ப என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், வெளிப்படையில நாம பார்க்கின்ற பொழுது ஒரு காரியம் நடந்தால் நன்றாக இருக்கும். எப்படிங்க? வெளிப்படையில பார்த்தா இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த காரியத்தை நடத்தினா நமக்கு எவ்வளவு பெரிய கை சேதம்,
நமக்கு எவ்வளவு பெரிய சிரமம் ஏற்படும், எவ்வளவு பெரிய மன உளைச்சல் ஏற்படும் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள், நான் அறிய மாட்டேன். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப நம்ம பார்க்கின்ற பொழுது எப்படிங்க நாம எதையும் நாடுவது. இப்ப போன வாரம் கூட நம்ம 11ஆம் தேதி பார்த்தோம், திருக்கலாச்சியிலிருந்து ஒருத்தவங்க என்ன செஞ்சாங்க, உம்ராவுக்காக போனாங்க. போனா என்னாச்சு, நம்ம செய்தி படிச்சிருப்போம். என்ன போனாங்க, இங்க இருந்து போகக்கூடிய தருணத்தில் நாம இறந்து போவோம்னு போனாங்களா? இல்ல, போய் மக்காவெல்லாம் முடிச்சுட்டு மதீனாவில் இருக்கிறாங்க. இருக்கின்ற பொழுது வஃபாத் ஆகிட்டாங்க. நினைச்சாங்களா உம்ராவுக்கு நாம போவோம், போய் என்ன செய்வோம், நம்ம நன்மைகளை எல்லாம் சம்பாதிச்சுட்டு தாயகம் திரும்புவோம் என்ற எண்ணத்தோடு தான் போனார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தார்களா? ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சா, அந்த பெண்மணியை மதீனாவிலேயே அல்லாஹ் தஆலா வஃபாத்தாகி அங்க ஜன்னத்துல் பக்கீலேயே அடக்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் சொன்னா, இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இன்னும் நாம பார்க்கின்ற பொழுது சில நேரங்களில் கஷ்டத்தை கூட கொடுக்கும். சுருக்கத்திற்கு வருகிறேன். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆயிருக்கும். ஆனால் ஆன பிறகு அந்த தம்பதிகள் ஒருவர் விரும்பியிருப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த தாய் தந்தைகள் வெறுப்பார்கள். எப்படிங்க, தாய் தந்தை வெறுப்பார். தாய் தந்தை என்ன காரணம், அந்த தாய் தந்தை வேற ஒரு ஜோடி சேர்க்கணும் நினைச்சிருப்பாங்க. ஆனா தாய் தந்தையாக இருக்கட்டும் அல்லது ஒரு மணமகள் என்ன செய்யலாம், யாரையோ விரும்பி இருக்கலாம், ஆனால் வேறு ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கலாம். இந்த நேரத்தில் மணமகனாக இருக்கட்டும், மணமகளாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், திருமணம் முடித்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எனக்கு இவர்தான் ஜோடி என்று யார் பொருந்தி கொள்கிறார்களோ, பொருந்தி கொண்டு நல்ல விதமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ, ரிலுவானும் மினல்லாஹி அக்பர், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். அதே போன்று நம்ம பார்க்கிறோம், எனக்கு 10 கடை இருக்கு, 10 கடை ஓடணுமே, அது ஓடணுமே, இது செய்யணுமே அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்கிறாரோ அதை பொருந்தி கொண்டால் அவர்களுக்கு நான் பொருந்திக் கொள்கிறேன் மட்டுமல்ல, அவர்களுக்கு சுவனத்தை மட்டுமல்ல அதையும் தாண்டி ஒரு பதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய திருப்தியை தருகிறேன் என்று சொல்கிறார். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இறைவன் எந்த காரியத்தை நமக்கு நடத்துகிறானோ அதை பொருந்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.